வாழ்வின் ஊற்றானவர் வழியாக அன்பின் உறவுகளை இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த குளிர்மை நிறைந்த காலை பொழுதிலும் முக்கியமாக கார்த்திகை மாத இறுதி பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை கிறிஸ்தவர்களாலேயும் அனுஷ்டிக்கப்படுகிறதான முக்கியமான ஒரு நாள் என்று சொன்னால் வருகையின் நாட்கள். இந்த வருகை நாட்களுக்கூடாகவே நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் கண்டுகொள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் ஆயத்தப்படுகின்ற ஒரு நாட்களாகவே இருக்கின்றது. இந்த வருகையின் நாட்கள், இந்த வருகையின் மெழுகுவர்த்திகள் என்பதற்கு ஒரு அர்த்தமும் ஒரு அடையாளமும் இருக்கின்றது. இது எவ்வாறு வளர்ச்சி கண்டது, ஏன் இது பயன்படுத்தப்படுகின்றது, எங்கே எப்பொழுது இது உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அந்த ஒரு பார்வையோடு நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். 1839 ஆண்டு அங்கே சேர்மன் தேசத்திலே லூத்ரன் என்கின்ற ஒரு சிற்றாலயத்தில் ஒரு மாணவர்கள், ஒரு குரு, இவர்களுக்கு இடையிலான ஒரு கேள்வி அங்கே ஆரம்பிக்கின்றது. ஃபாதர், எப்பொழுது கிறிஸ்மஸ் வரும் அப்படி என்று சொல்லி இந்த மாணவருடைய கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பதற்காக அந்த சிற்றாலய குரு என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு வண்டில் சில்லை எடுத்து அதில் 20 மெழுகுவர்த்திகளை நீங்கள் நடுங்கள் என்று சொல்லி அந்த மாணவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அந்த மாணவர்களும் 20 மெழுகுவர்த்திகளை அந்த வண்டில் சில்லின் மேலே நடுகின்ற பொழுது 4 வாரங்களாக பிரித்து அதனை 5 மெழுகுவர்த்திகளாக நடும்படியாக அங்கே கட்டளை கொடுக்கின்றார். மாணவர்களும் அவர் சொல்வதை கேட்டு அந்த மெழுகுவர்த்திகளை நடுகின்றார்கள். இவ்வாறாக திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு மாணவன் என்ற வகையில் ஒவ்வொரு மெழுகுவர்த்திகள் அங்கே ஏற்றிக்கொண்டு வருகின்ற பொழுது அங்கு அவர்களால் இலகுவாக கணக்கிட முடிந்தது. இவ்வாறு காலப்போக்கிலே அங்கே லூத்ரன் சிற்றாலயங்கள், லூத்ரன் சபைகளை சேர்மன் தேசத்திலே இவ்வாறான நடைமுறைகள் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. இது பின்னர் அங்கே வளர்ச்சி கண்டு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் இது கொண்டு வரப்பட்டது. இதில் ஒரு சின்ன மாற்றம் அங்கே நிகழ்ந்தது என்று சொன்னால், வண்டில் சில்லுக்கு பதிலாக சிறிய வளையமும் 20 மெழுகுவர்த்திகளுக்கு பதிலாக 4 மெழுகுவர்த்திகளும் அங்கே பயன்படுத்தப்பட ஆரம்பித்தது. இன்னும் சற்று 20 நூற்றாண்டு காலப்போக்கிலே அமெரிக்கா தேசத்துக்குள்ளே இது வருகின்ற பொழுது அங்கே இந்த வளையத்தை பச்சை வளையமாக கொண்டு வரப்பட்டு அங்கே 4 மெழுகுவர்த்திகளோடு 5வது ஒரு மெழுகுவர்த்திகளையும் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த பச்சை வளையத்திற்கும் அந்த 5 மெழுகுவர்த்திகளுக்கும் ஒரு விசேஷித்த அர்த்தங்களும் ஒரு நிறங்களும் அவர்களாலே கடைபிடிக்கப்பட்டது. அதாவது இந்த பச்சை வளையம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பருவ வளர்ச்சியினுடைய மாற்றத்துடைய காலத்தை இங்கே குறிக்கின்றது. இந்த மெழுகுவர்த்தி நிறங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது 5 மெழுகுவர்த்திகளின் வகையிலே நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, மீட்பு என்ற அர்த்தங்கள் கொண்டதாகவும், இங்கே ஊதா, பிங்க், வெள்ளை என்ற நிறங்களின் அடிப்படையிலும் இது பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு இன்னும் வளர்ச்சி கண்டு உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களாலே இது கடைப்பிடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது மெழுகுவர்த்தி என்று பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி, அதனுடைய நிறம் ஊதா நிறமாக அங்கே ஏற்றி வைக்கப்பட்டது. 2வது மெழுகுவர்த்தி அமைதியின் மெழுகுவர்த்தியாகவும் அதன் நிறமும் ஊதாவாக ஏற்றி வைக்கப்பட்டது. 3வது மெழுகுவர்த்தி பிங்க், அதன் அர்த்தம் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தியாக கடைபிடிக்கப்பட்டதோடு 4வது மெழுகுவர்த்தி அன்பின் மெழுகுவர்த்தி, அதன் நிறம் ஊதாவாக அங்கே ஏற்றி வைக்கப்பட்டது. 5வது மெழுகுவர்த்தி மிக மிக முக்கியமான ஒரு மெழுகுவர்த்தி, மீட்பின் மெழுகுவர்த்தி, அதன் நிறம் வெள்ளை நிறமாக இங்கே கடைபிடிக்கப்பட்டது. எனவே நாங்கள் இப்பொழுது முதலாவது மெழுகுவர்த்தியை பார்த்தோம் என்று சொன்னால், நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி ஊதா நிறமாக அநேக கிறிஸ்துவ மக்களாலே ஏற்றி வைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை என்று பார்க்கின்ற நேரத்தில் திருமறையின் அடிப்படையில் அநேகமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சொல்லுவார்கள், வாழ்க்கையிலே கலப்படம் இல்லாத ஒன்று என்று கேட்டால் இந்த நம்பிக்கை தான் என்று சொல்லி, உயிர் மூச்சு என்று கேட்டால் இந்த நம்பிக்கை தான் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அங்கே நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு ஆதாரமாக எங்களை வழிநடத்துகிறதாக,
வாழ்வை உயிர்ப்பிக்கிறதாக, ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கின்றோம். சங்கீதம் 62:5 அந்த பகுதியிலே சொல்லப்படுகிற காரியம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அழகாக அந்த வார்த்தை சொல்லுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேகமான போராட்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் பல சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எது எப்பொழுது நிகழும் என்று தெரியாத ஒரு கால நிலையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, அவர் மேலே நம்பிக்கை கொண்டு நாங்கள் காத்திருக்கின்ற பொழுது, நிச்சயம் அவர் எங்களுக்கு ஒரு தீர்வாகவும் ஒரு விடுதலையாளராகவும் இருக்கிறார் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை அன்பானவர்களே. ஆகவே எங்களாலே இது முடியுமா? இதை நாங்கள் செய்து முடிப்போமா? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும்? இதற்கான தீர்வு என்ன? முடிவு என்ன? ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தினுடைய தேடல்கள் எங்கே? என்னுடைய கேள்விக்கு பதில் எங்கே? என்னுடைய கண்ணீர்கள் எப்பொழுது துடைக்கப்படும் என்ற பல போராட்டங்கள், பல கேள்விகள் எங்களுக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்னை நோக்கி நீ அமர்ந்திரு, நீ வேறு எங்கேயும் போக தேவையில்லை, நீ வேறொன்றும் செய்ய தேவையில்லை. அந்த நம்பிக்கையோடு என்னை நோக்கி அமர்ந்திரு, என்னிடத்திலே நீ வா, என்னிடத்திலே நீ அமர்ந்திரு என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே எங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும் பாரங்களுக்கும் நம் ஆண்டவரிடத்திலே பதில் கிடைக்கின்றது என்பதை இங்கே அவர் உறுதி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு பயணிக்கின்ற பொழுது, நாங்கள் நினைப்பதற்கு மேலாக நம் ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க செய்ய வல்லமுள்ள நல்ல தாயும் தகப்பனுமாக இருக்கின்றார். அன்பானவர்களே, நம்பிக்கை குறித்து ஒரு சிறிய கதையோடு நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு காட்டுப்பகுதியிலே ஒரு அழகான மரம், அங்கே அநேகமான பறவைகள் அந்த இடத்திலே கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்துக்குள்ளே ஒரு அழகான மானம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்டு பகுதி வழியாக ஒரு வேடன் வருகின்ற பொழுது அவனுடைய கண்ணிலே அந்த மான் படுகின்றது. அந்த வேடன் தன்னுடைய விஷம் தடவிய அந்த அம்பை எடுத்து அந்த மானை நோக்கி குறி பார்க்கின்ற பொழுது அந்த மான் அந்த மரத்தை விட்டு அங்கே விலகிச் செல்கின்றது. ஆனால் அந்த அம்பு அந்த மரத்தை பதம் பாய்த்து விட்டது. அந்த விஷம் அந்த அம்பிலே தடவப்பட்டபடியினாலே இந்த மரமும் பட்டு போய்விட்டது கொஞ்ச காலத்தின் பின்னர். ஆனால் தங்களுடைய இருப்பிடங்கள் இதிலே இனி இருக்க முடியாது, நாங்கள் வாழ முடியாது என்று எல்லா பறவைகளுமே பறந்து போய்விட்டது, ஒரே ஒரு கிளியை தவிர. மரம் பட்டு போய்விட்டது, நான் இந்த இடத்தை விட்டு போக முடியாது என்ற ஒரு மன கசப்போடு மன பாரத்தோடு வேதனையோடு அந்த கிளி அந்த மரத்திலே தன்னுடைய வாழ்வை தொடங்க ஆரம்பித்தது. அந்த பகுதியாக வந்த ஒரு மனிதர் கிளியை பார்த்து கேட்டாராம், கிளியே, நீ இந்த மரம் பட்டு போய்விட்டது, ஆனாலும் ஏன் இதிலே இருக்கிறாய்? நீ வேறொரு இடத்திலே போய் உன் கூட்டை அமைத்து உன் வீட்டை கட்டி வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி. இந்த கிளி சொல்லிச்சாம், இல்லை, இந்த மரம் எனக்கு வாழ்வு கொடுத்தது, நான் இதை விட்டு போக மாட்டேன், என்ன வந்தாலும் இந்த மரத்தோடு என் வாழ்வை நான் ஆரம்பிப்பேன், மரத்தோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி கிளி சொல்லிச்சான். அந்த மனிதர் திரும்ப கிளியை பார்த்து கேட்டாராம், இல்லை, இனி மழை காலங்கள் வரப்போகிறது, நீ தனிய ஏன் இப்படி வாடி வதங்குகிறாய், போ, வேறு இடத்திலே போய் அமைத்துக்கொள். அந்த கிளி சிரித்தபடியே கேட்டுச்சான், இவ்வளவு அக்கறை கொள்கிறதே நீர் யார் என்று சொல்லி. அப்போ அந்த மனிதர் சொன்னாராம், நான் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர் என்று சொல்லி. உனக்கு என்ன வரம் வேணும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னாராம். அந்த கிளி என்ன வரம் கேட்டதென்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். கிளி கேட்டுச்சான், எனக்கு வேறொன்றும் தேவையில்லை, இந்த மரம் மீண்டும் துளிர்க்க வேண்டும். அதே போல் அந்த மனிதர் பார்த்து விட்டு சொன்னாராம், நான் பார்த்ததிலே இவ்வளவாக ஒரு நம்பிக்கையோடு, விடாப்புடியான ஒரு நம்பிக்கையோடு நீ இருக்கிறாய், அந்த நம்பிக்கையின் வழியாக நீ கேட்ட அந்த வரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி
இந்த மனிதர் அந்த கிளிக்கு அந்த வரத்தை கொடுத்தாராம். மீண்டும் அந்த மரம் துளிர்க்க ஆரம்பித்தது. கிளியும் சந்தோஷத்தோடு அந்த வாழ்வை தொடங்க ஆரம்பிச்சு. அன்பானவர்களே, இந்த கதையின் வழியாக இன்று எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால் நம்பிக்கை. நாங்கள் மனிதர்களாக இருக்கின்ற பொழுது அநேகராகிய மனிதர்கள் மேலே எங்களுடைய அன்பும் நம்பிக்கையும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், நல்லது. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் ஏமாற்றப்படுகின்ற பொழுது அங்கே தோற்று போகிறது நாங்களும் அந்த நம்பிக்கையும் தான். ஏனென்றால் இன்று எங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் நாளை அவர்களிடத்திலே அந்த உதவி இல்லாமல் போகலாம். அவர்களுக்கும் ஒரு உதவி தேவைப்படலாம். ஏனென்றால் நாங்கள் அற்பமும் தூசியுமானவர்கள், சாதாரணமான மனிதர்கள். இதே நம்பிக்கையை நாங்கள் கடவுளிடத்திலே வைக்கின்ற பொழுது நிச்சயம் அவர் எங்களை கைவிட மாட்டார். அந்த கிளி தனக்கு வாழ்வு கொடுத்த அந்த மரத்தை விட்டு போக மனம் இல்லாமல் அதிலே இருந்தது போல எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து மனித அவதாரத்தின் வழியாக மானிடனாக பிறந்து இன்று எங்களோடு இசைந்து பாவங்களுக்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அந்த பிறப்பின் வழியாக நாங்கள் கடந்து வருகின்றோம். இந்த வருகையின் நாட்களிலே பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்வை நினைத்து, எங்களுக்கு அவர் அருளிய நன்மைகளின் ஈவுகளை நினைத்து, எங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி அந்த வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது பக்தன் சொல்லுகின்றான், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. ஆபிரகாம் காணாததிருந்தும் கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கையை வைத்தார். அதே போல எங்களிடத்திலே ஒரு விடயம் நடக்காது என்ற கேள்விகள் இருக்கின்ற பொழுது, இது நம் கடவுளாலே நிகழும், அவராலே முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் வைக்கின்ற பொழுது நிச்சயம் அந்த காரியம் வாய்க்கும். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அந்த பக்தனுக்கு சொன்ன ஆண்டவர் இன்று எங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நான் உனக்கு குறித்திருக்கிறதை, மகனே மகளே உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றும் அளவும் நான் கைவிட மாட்டேன், நம்பிக்கைக்குள். இந்த வருகையின் நாட்களிலும் நம்பிக்கையோடு நாங்கள் பயணிப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தற்போது நிலவி வருகின்ற இந்த சீரற்ற காலநிலையிலே அநேகமான சேதங்களை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அநேகமான உறவுகளுடைய வீடுகள் இங்கே அழிந்து போயிருக்கின்றது. அநேகமான உறவுகள் மரித்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த உறவுகளுக்கு கைகோப்போம். அவர்களுக்காக நம் கடவுளிடத்திலே நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். அதே நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த அன்பான உறவுகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் நாங்கள் கடவுளத்திலே மன்றாடிக் கொள்வோம். நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் உடல் நலங்களை சீராக பேணிக்கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் அனைவரோடும் எப்பொழுதும் கூட இருப்பதாக.